யாகத்தில் போட்டு வந்தவானா யாகம் அணிந்திடுமே அம்மா அங்க ஆண்டவனும் சொன்ன போது கலைமகள் சரஸ்வதியா பச்சி வாகனத்தில் அழகு மகா மாறாளே கலைமகளை கண்டுட்டானே மகனதற்கு ராஜமண்ணே இந்த நல்ல சரஸ்வதிக்கு இவளுக்கு என்ன பிடிக்கும் படிக்க சிறந்த பிள்ளைகளுக்கு பள்ளி பாடக புத்தகத்தை கொடுத்தா படிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அதனால சமஸ்கிருத சங்கீத புஸ்தகங்களை மலையா குமிச்சான் பெரிய பெரிய புராணங்களை குமிச்சான் பாருங்க கலைமகா பார்த்தா எல்லா புராண கதைகளா இருக்க இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்காது புராணங்களை புரட்டி புரட்டி பார்த்தா அவ இருந்து படிக்க உட்கார்ந்தா அவன் பார்த்தார் சிவபெருமான் வானவங்களை எல்லாம் அணை போட்டு வச்சுட்டான் சண்டாள பாவி இவனை எப்படி நம்ம கொல்ல முடியும் என்ற ஆண்டவன் ஆங்காரங்களை கொண்டு இந்த தர்க ராஜ வழக்குகின்ற யாகமாதி பொருட்களைய ஈசனான பகவானோ யாகமது பொறுக்காமல் நெத்தியில இருந்தவாரே அந்த வியார்வையத்தான் நீலகண்டம் பகவானோ வியார்வைய பாறையில சுண்டுவார பார்வையத்தான் சுண்டுவாரே சுண்டுகின்ற வியார்வையில பார்வையில ஒரு புத்திரனோ சுண்டு வியார்வையில பதினெட்டு ஆயிரத்தோடு புத்திரனும் வந்து பிறந்த போது ஆதி வெள்ளி கையில அரணாருக்கு முன்னால அழகு பிள்ளை பாலகனும் ஆடுதானே பாடுதானே ஓடுதானே ஆடுதான் சத்தம் ஓடுவான ஆங்கார ஓங்காரமா ஓங்காரமா வாராளே ஆங்கார ஆங்காரமா அந்த புத்திரனோ வாரபோதே ஆண்டவன்தான் பகவானைத்தான் அப்பா அப்பா என்று சொல்லி அவைய தத்துவம் போடுவானா ஓ வாட நல்ல பாலகனே உன்னை அப்பா என்று நீயும் அழைத்ததாலே எந்தனுக்கும் மகன்தானப்பா வியார்வையில பிறந்ததாலே ஓ வியார்வ புத்திரான் வீரத்தோடு வீரபுத்திர பகவானும் வியார்வபுத்திரன் வீரபுத்திரன் பகவானுக்கு முன்னாலே அப்பப்பா பகவானே அப்பப்பா பகவானே பிறவி செய்த என்ன பிறவி செய்த விவரமாக பெருமையோடு சொல்லணுமே வீர
வீரபுத்திரன் பகவானிடம் கேட்ட போது என் மகனே வீரபுத்திரா 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 கேட்டிவன் புருஷன் பேர் என்ன பேரு வீரபுத்திரா வீரபுத்திரன் தெரியுது தெரியுது ஆள பக்கல தெரியுது அது நீதானோ என் மகனே வீரபுத்திரா வீரபுத்திரா சொல்ல கேளு பொருள் செய்த விவரமாக தாருகா புறமதியில மதனவர்க தாருகா வெள்ளி தர்ச்சனுக்கும் தார்காவல்லிக்கும் பார்வதியவே மகளாக பிறக்க செய்து நான் அவளை மாலை மனம் சூட்டி மாணிக்க கைலாக வந்து விட்டேன் அப்பா அழைத்து வந்தேனப்பா உங்க அம்மா பார்வதியை கைபிடித்தேன் என்பதற்காக உங்க தாத்தா எங்க மாமே என்னை எரிக்க யாகத்தை வளர்க்கிறான் மகனே அழைத்து கொண்டிருக்கிறான் அப்பா போனவங்களெல்லாம் அணை போட்டு வச்சுட்டான் அதனால என்னுடைய வேர்வை தாங்காமல் சுண்டு விரலாலே சுண்டி எறிந்தேன் வேர்வையிலே வேர்வ புத்திரனாக வீரத்தோடு வீரபுத்திரனா பிறந்த உன்னால் தான் அவனை அழிக்க முடியும் மகனே அந்த தச்சனை அழிக்க முடியும் அதனால நீ சென்று அவன் தலையை அறுத்து அக்கினி யாகத்திலே தர்க்கன் தார்காவலி தலையறுத்து போட்டையானா எனக்கு யாகம் குறைஞ்சு போயிரும் மகனே ஆண்டவன் பகவானும் சொன்ன போது அழகு பிள்ளை வீரபுத்திரன் வேர்வபுத்திரனானவன் கொலை செய்யணும்னா நம்ம பணிஞ்சு போனா அவனை கொல்ல முடியுமா துணிஞ்சு போகணும் அல்லவா நிக்கணும் அல்லவா ஆங்காரே சொருவம் கொண்டு அமைதியா போனா தர்க்கராஜா நம்மளை கண்டு பயப்பட மாட்டானே என்று கச்சமெல்ல மறைஞ்சு கொட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு கட்டி மெல்ல வரிந்து கட்டி தாமரக்கா வீரபுத்திரன் பத்து கச்ச எட்டு கச்ச உச்சியில காங்கு கச்ச சல்லடம் கையருவா வல்லையாமா வெள்ளி நல்ல பிடியருவா அவனுக்கு விளையாட மீச்சருவா தங்க நல்ல பிடியருவா ஏ வீரபுத்திர வீரபுத்திர சதுராடும் வீச்சருவா வீட்டியோடு பாலாவும் இடசூரி வங்கியோடு அத்தனையோ எடுத்து கொண்டு ஓ வீரபுத்திர வேர்வபுத்திரன் தாருகாபுரமும் வாரானே ஏ வேர்வபுத்திரன் வழியில் 3 பேரை கண்டானே ஆதிமல பெருமாள் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காரு வடிவேலம் ஒரு பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு கலைமகள் ஒரு பக்கம் சங்கீத புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு புக்குகளை படித்துக் கொண்டிருக்கா இதுல யாரு தர்க்கம் யாரு தார்காவலின்னு நம்மளுக்கு தெரியலையா நம்ம அப்பாட்டையும் கேட்க மாட்டோம் அப்பாவும் சொல்லலையா தர்க்கம் தார்காவலி தலையா அறுக்கணும்னு தானே சொன்னாரு திரும்பி கைலாசம் போயிட்டு வரக்குள்ள நேரம் ஆயிருமே இருக்கதெல்லாம் கண்ணுக்கு தெம்புடுறது அடக்க படக்க சேர்த்து அறுத்துருவோமே அதுதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட கோபக்காரனுக்கு குணம் கிடைக்குமா வீரபுத்திரனா வீரபுத்திரன் பகவான் அனுப்பிய பாலக அவன் வாளை கையில் எடுத்தான் முன்னால ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே பெரிய வயிறா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்ப இவன் தான் தர்க்கனா இருப்பானோ என்று வாழையும் தான் எடுத்தான் ஆதி மூலம் தலையறுத்தான் ஆதிமூல பெருமாள் தலையை அறுத்தான் ஒரு கையில எடுத்துக்கிட்டான்
அடுத்து வடிவேலவனை கண்டான். சரி, இவன் யாரா இருக்கலாம்? இவன் அழகு நிறைஞ்ச பிள்ளையா இருக்கானே என்று வாளை கொண்டு வடிவேலன் மேல் வீசும் போது வடிவேலவன் நம்ம அப்பா படைச்ச பிள்ளை அல்லவா, நம்ம தம்பி வீரபுத்திரன் வீரபுத்திரன் அல்லவா, நம்மளை கொன்னாலும் கொன்றுவானே. வீர நிறைந்த பிள்ளை கண்டிப்பா கொல்வான். புள்ளி மயில் மீது வள்ளி மணவாள ஆகாயமா பறந்து வருகின்ற வாளை கொண்டு எரிஞ்சார் பாருங்க. என்ன மயிலுக்கு வலதுபுற ரெக்கையில கோரையாயிடுது. இப்ப கோரப்பட்டது அதான் இன்னைக்கு மயிலுக்கு வலதுபுற ரெக்க கோரையா தான் இருக்கும் பாத்துக்கோங்க. கோடு விழுந்தது மாதிரியே இருக்குமா? அதை கண்டா கலைமகள் நம்ம தம்பி வடிவேலம் ஓடிக்கிட்டு இருக்கான், நம்மளும் இருக்க கூடாது. ஒரு பொழுது பச்சி அழகு மகாவாரே கலைமகளும் வாரவாரே ஓ வீரபுத்திர வீரபுத்திர. அண்ணா ரெண்டு பேரும் அக்னிக்கு முன்னால உட்கார்ந்துருக்காவல. இவங்க தான் தச்சனும் தாரகாவல்லியும் போலுக்கு. இவதான் தர்க்கனும் தாரகாவல்லியுமோ. ஐயோ 3 பேரும் அப்பா கொண்டு பாட்டோமே, ஒருவன் தலைய அறுத்துட்டோமே. ஐயோ சரி, நம்ம அப்பா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம்? அதான் அவர் பாத்துக்கிடுவாரு அதெல்லாம் என்று வீரபுத்திரன் வீரபுத்திரனானவே தாரகாபுரமகளே தர்க்கங்கோட்டை ஓடி வந்து யாகத்துக்கு முன்னால யாமந்திருக்கும் தர்க்கராஜன் அவன் மனைவி தாரகாவல்லி வர தலையதும் நாம இருக்கணுமே, தணலுலதான் நாம போடணுமே. பொல்லாத வீரபுத்திர வீரபுத்திர கோபம் கொண்டு வீரபுத்திர அவர்கள் கண்கள் ரெண்டும் பொறி பறக்க கடும் கோபம் அதிகமாற மீச ரெண்டும் துடி துடிக்க அவனுக்கு மின்னல் போல கோபமாற வலது புற மீசையாது வல்லையமா துடிக்குதையா இடது புற மீசையாது ஈட்டி போல துடிக்குதையா. அக்கினில போடும் போது யாகமெல்லாம் குறைந்து போச்சு, அக்கினியும் அழைந்து போச்சு. பார்த்தாரே பகவானோ போனவன காங்கல வீரபுத்திரனை காணலியா? அக்கினி அணைந்து போச்சு, யாகமும் குறைஞ்சு போச்சா போச்சு அல்லவா என்ற ஆண்டவன் ஞானத்தால் பார்த்தார். ஆமையா ஆஹா, தர்க்கன் தாரகாவல்லியினுடைய தலையை அறுத்துட்டான் நம்ம மகன். ஆமா ஏ வீரபுத்திரா, வீரபுத்திரா அப்பா வீரபுத்திரா, என்னப்பா அவர்கள் தான் அப்பா தர்க்கன் தாரகாவல்லி. அவங்க தலையை அறுத்த அக்கினி யாகத்திலே போட்டு போட்டு என் தணலை குறைச்சிட்டேன். யாகம் அணைஞ்சு போச்சு, அணைந்து போச்சு, அக்கினியும் குறைந்து போச்சு. மகன் தர்க்கனுடைய அகம்பாத ஆணவம் அழிஞ்சு போச்சு மகனே, அழிந்து போச்சு வீரபுத்திரா என்ற ஆண்டவன் சொல்லி கொண்டிருக்க பார்வதி பகவான் கிட்ட ஞாபகப்படுத்தினா. என்ன ஞாபகப்படுத்துறா? பரமேஸ்வரா, என்னதான் இருந்தாலும் தர்க்கராஜா தாரகாவலி என்னை வளர்த்தவங்க இல்லையா? நீங்க சொன்னதை போலவே தலையை அறுக்க சொல்லி விட்டீர்கள். ஆனாலும் எனக்காக இவர்களுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தாக வேண்டும். உயிரை கொடுக்கணும் இறைவா. அப்ப ஆண்டவன் யோசித்து பார்த்தார். ஏ பார்வதி, உன்னை நாம் ஆலை மனம் முடித்து கைலேங்கிரிக்கு வருகிற பொழுது உங்க அப்பன் தர்க்கராஜன் என்ன கேட்டார் தெரியுமா? என்னுடைய நந்தியை பார்த்து மாடேறி மடைய இவனுக்கு பெண்ணும் கொடுத்தேனே, நானும் ஒரு மடையவனு சொன்னானே உங்க அப்பா. என்னுடைய வாகனத்தை பத்தி சொன்னானம்மா. அதே மாட்டு முகத்தை தான் நான் அவனுக்கு வைக்க போறேன் அம்மா, மாட்டி கொடுக்க போறேம்மா. என் மகனே வீரபுத்திரா, வீரபுத்திரா, வீரபுத்திர, வீரபுத்திரா, அப்பா வீரபுத்திரா, நீ 3 தலையை அறுத்துட்ட. இன்னும் நீ 3 தலையா இருக்கணும் மகனே. அப்படி என்ன தலையா இருக்கணும்பா? வனங்களிலே அலைந்து திரிந்து சென்று நீ சொல்லும் போது
வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த மிருகம் படுத்திருந்தாலும் எந்த ஒரு மிருகம் படுத்திருந்தாலும் அதன் தலையை அறுத்து வாப்பா அறுத்து கொண்டு வா மகனே என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது பகவானோட வார்த்தை கேட்டு பாலகனா வீரபுத்திர ஆயுதமும் கையில் எடுத்து மிருகமத தேடி வாரா வருகிற வேளையில அந்த யமயகிரி பர்வதத்தில் காள மாடு பெரிய காளை வடக்கே தலையும் தெற்கே காலுமா படுத்திருந்தது. அவன் பக்கத்திலே வெள்ளை யானையும் வடக்கே தலையும் தெற்கே காலுமா படுத்திருந்தது. வெள்ளை யானையின் தலையறுத்தான், பக்கத்திலே படுத்திருந்த காளையினுடைய தலையறுத்தான். அதை ஒரு கையில வச்சுக்கிட்டான். அதை அடுத்து தேடி வருகிற பொழுது மாசி கிடானா செம்மறி கிடா, செம்பிளி இல்ல செம்மறி. அந்த செம்மறி கிடாவுக்கு பேரு தான் மாசி கிடா. அந்த செம்மறி கிடாவின் தலையறுத்தான். வீரபுத்திரன் பகவான் கையிலே வந்து கொடுக்க ஆண்டவன் சிவபெருமாள் 3 தலையெடுத்து வெள்ளையான தலைய நம்ம மகன் ஆதி மூலம் முண்டமா இருக்கான என்ற ஆணையின் தலையெடுத்த ஆதி உலக்கணமதிக்கு ஒட்ட வைத்தார். தலை பொருந்தியது. அதுக்கு அப்புறம் தான் பிள்ளையாருக்கு யானை முகமும் பானை வயிறு. அதுக்கு முன்னால நம்மள மாதிரி சாதாரண முகம் தான், நம்மள மாதிரி தலை கை காலு. யானையினுடைய தலையை அறுத்து வைத்ததுனாலதான் அவருக்கு யானை முகம். அதுக்கப்புறம் தான் பேட வயிறு. அப்படி காளையினுடைய தலையெடுத்தார். அது மாடு இல்ல, அந்த மாட்டின் முகத்தை தர்க்க ராஜாவுக்கு ஒட்ட வைத்தார். ராஜாவுக்கு ஒட்ட வைத்தார். காளைக்கு நல்ல உச்சி கொம்பு 2 கொம்பு. அந்த தலையும் பொருந்தியது. அந்த தலை பொருந்தியது. அந்த வேளையில மாசிக்கடா செம்மறிக்கடா தலையெடுத்து தார்காவல்லிக்கு ஒட்ட வைத்தார். அந்த தலையும் பொருந்தியது. தார்காவல்லிக்கு தலை பொருந்தியது. செம்மறிக்கடா கொம்பு நல்லா 2 திருக்கு போட்டு இப்படி இருக்கு. திருக்கு போட்டு அப்படி நீண்டுட்டு இருக்கோம். தீர்த்தம் தெளித்து திருபெருமாள் தட்டினார். விநாயகர் பெருமாள் ஆண்டவன் பக்கத்திலே வந்து அடிபணிந்து அமர்ந்து நிற்க. ஆனா இவர் 2 பேரும் மானிட பிறவி இல்ல, ஆதியில ஆண்டவன் முன்பாக நாம தலையை அறுத்து விட்டானே வீரபுத்திரன் என்ற ஆங்கார ஓங்கார கோபத்தை கொண்டு அந்த பகவானுக்கு முன்னால ஆடுதையா பாடுதையா தியாவனைகள் 2 பேரும் ஆதாளி போடுதையா ஓடுதையா ஆடுதையா ஊழ சத்தம் போடுதையா ஊழ சத்தம் போடும் போது பார்த்தாரே பகவான் வாடப்பா தர்க்கராஜா யாதியில தர்க்கராஜ பாதியில தளவமாட மாட்டு முகவனுக்கு வைத்ததால ஓ மாடசாமி பேரே உனக்கு கொம்பு முகத்தை ஓ வைத்ததால ஓ கொம்ப மாடு பேரே வைத்ததாலே பொங்கொடி மாசிக்கிட தலைய வைத்ததாலே மாடத்தி அம்மா வைத்ததாலே உனக்கு மாடு போல முகமலகா ஓ கும்பமாட மனிதர் போலே உடலாகோ முகமலாகோ
யாராவும் கொடுத்த போது வாடா அப்பா கும்ப மாட சாமி 1008 மாடலுக்கும் எப்ப மாடலுக்கும் அண்ணாவே கும்ப மாட புகழாதே வணங்குவாரே பகவானும் சொன்ன போது பார்த்தாரே கும்பமாரே ஆண்டவனே பகவானே பூலோகம் போனவானா நான் ஒத்தையில போகணும். ஒத்தையில என்னால போக முடியாது. நான் ஒத்தையில சும்மா போய் உட்கார்ந்தா எனக்கு ஒரு பத்தி கூட பொருத்த மாட்டாங்க. ஒரு பத்தி கூட அதனால நான் 21 தேவாலயக்கு எஜமானா இருக்கணுமே. ஆனா 61 பந்திக்கு அண்ணாவியா வாழ வேணுமானா எனக்கு சுற்று உள்ள பரிகார தேவதை எல்லாம் வேணும். கைலாசத்துல தெய்வத்துக்கு என்ன குறையா? எனக்கு யாரெல்லாம்பா வேணும்? நான் பூலோகம் போகணுமே. ஆனா எனக்கு ஆவி கையில மூலஸ்தானத்துல பூலுடையார் சாஸ்தா பூரணா புஷ்பக்கலை என் தாயா ஆகிய பேச்சு பிரம்மசக்தி சிவன் அணைந்த பெருமா சிவசக்தி நான் கும்ப மாடத்தியா கருப்பசாமி எங்க எல்லாருக்கும் காவல்காரனா கருப்பம் வேணும். அது மட்டுமல்ல என்னப்பா எனக்கு 8ஆவது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி மண் குறைத்து எனக்கு பீடம் போட்டு பீடங்களை போட்டு கும்ப மாடத்தி என்று பேர் எழுதி 6 காலம் பீடம் வேணும். அந்தி சாம ஊட்டு வேணும். 7 காலம் பீடம் வேணும். யாமசாம ஊட்டு வேணும். எனக்கு கனியான் கைவெட்டு வேணும். ஒத்த பலி எனக்கு வேணும். அதோடு இல்லாம 7 பரணு கட்டி எனக்கு 7 பலியும் வேணும். அப்படி என்ன பலியடா? சூலாடு சூழு பண்ணி பாலாடு பாலு பண்ணி செங்கிடா சேவல் கோழி 7வது பரணுல எனக்கு எருமைக்கிடா பலியும் வேணும். அப்பா அத்தனையும் தந்தீர்களே. ஆனா அப்பா நான் பூலோகம் சென்றுடுவேன் வாழ்ந்து வருவேன். அப்பா அந்த கும்பமாடம் சொன்ன போது ஆண்டவன் தான் பகவான் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளே எதிர்பார்த்து நாளான நாளில நல்ல பங்குனி மாதத்தில கடைசி வெள்ளி அன்று மண்குலைத்து பீடம் போட்டு விசான மூலையில எங்க ஆண்டவனாகிய கும்பமாட சாமிக்கு ஆவி கையிலே மேற்கு முகமாகவே நிலையம் போட்டு கும்பமாட சாமிக்கு எதிராக எங்க ஐயா பூலுடையார் சாஸ்தா அவருக்கு வலது பக்கம் பேச்சி பிரம்மசக்தி கிழக்கு பக்கம் மக்கள் பார்த்த முகமாக சிவன் நயந்த பெருமாளும் சிவசக்தியும் மேல் முகமாகவே கர்ப்பசாமியுமாக ஆவி கையிலே பீடங்களை போட்டு பேர் எழுதினார்கள். அந்த வேளையில நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை 8 நாளா நோம்பிருந்து காப்பு கட்டி கும்பமாட சாமிக்கு ஆண்டவன் தான் பகவானோ மருளாடியா வாராரு. மருளாடினா ஒரு கோமரத்தான் இப்படி சாமி பயிர் எடுத்து
கும்பமாடும் கும்பமாடத்தியா பகவானும் பார்வதியும் சாமின்னு இருந்துட்டா போதுமா? சாமிக்கு ஒரு கோமரத்தான் இருந்தா தானே அவருக்கு உற்சாகம் வரும். அந்த பகவானும் பார்வதியும் ஆடி வரும் வேளையில இருவேருடைய காலையும் சிலம்பு முத்து அணிந்திருந்தார் அல்லவா? அதை ஒன்றோடு ஒன்று தெரித்து விழுந்து தலையிலே மணிமகரத்தோடு தெய்வ கனியான் பிறந்தார். கனியா வந்து பிறந்த போது என்ன கைத்து தலைமொழி வீரத்தையும் மாட்டுடுத்தி மர உரலில இருந்து கொண்டு 21 தேவாலையும் மாற்றி விரித்து அதுல தெய்வங்களை அமர வைத்து தெய்வக்கனியா ஆதி கையில மர உரல் முன்னார சிறு செலவு நிறநாளி நிறமரக்கா பிரச்சனை தேங்காவளம் தீபங்களோடு ஏற்றி வைத்து கண்ணாடி கட்டி கண்ணாடியை பார்த்து நாக்கு அறுத்து கொடுக்க பலி கொடுக்க அத்தனையும் எடுத்து வைத்து தெய்வக்கனியானும் சாஸ்தாவ வணங்கி நான் தேவாதைகளுக்கு பலிபூச கொடுக்க போறேன். சாஸ்தாவுக்கு ரத்த பலி ஆகாது. எனக்கு காத்து அருள வேணும் ஐயா. இந்த கனியான் இரு கரம் கொண்டு வணங்கி சாஸ்தாவை வணங்கி கொண்டு முழங்கைய கீறுதானே ஒரு சொட்டு எத்தி போட்டாலே வைப்பானே 2 சொட்டு கனியா இருபுறமும் ஓடுவானா 3 சொட்டு ரத்தம் மும்மூர்த்திக்கு மும்மூர்த்திக்கு கொடுக்க மாட்டாரு. அவங்க திசையை நோக்கி வீசுதான் 4 சொட்டு 4 பக்கமும் போடுவானா 5வது சொட்டு 21 இலையாவில புத்தமும் பலமுமாக கும்ப மாட சாமிக்கு கொடுத்தார். பலமுமாக அத்தனையும் வாங்கி உண்டு இந்த அழகு தெய்வம் ஐயா கும்ப மாட யாழு நல்ல பரணை கட்டி சூளாடு பள்ளி பாலாடு பள்ளி செங்கிடாவனுக்கு சேவல் கோரி யாராவது பரணாவீர ஐயா பரணாவீர ஒருமைக்கிடா உண்டு ஐயா கும்பமாட சாமிக்கு பலிகளை கொடுத்து அருணன் உதயா அதிகால வேளையில சிவபெருமானுக்கு சிவன் இணைந்த பெருமாளுக்கு ஒருவான பொங்கல் ஈட்டி செங்கடா பலி கொடுத்தார்கள். சாஸ்தாவுக்கு முதலைய பூசை சைவ பூசை அவருக்கு கொடியழைப்பு காவல்கார கருப்பனுக்கு ஒருவான பொங்கலும் கருங்கிட்டாயும் பேசி அம்மாளுக்கு சுளவு பிள்ளையும் கொடுத்து சூலமும் கப்பரையும் எடுத்து வைத்து அத்தனையுமே செய்து தேவாலய கூப்பிட்டு ஏ அப்பா கும்பமாட சாமி ஏ கர்ப்பசாமி கும்பமாடத்தியா சிவன் அணிந்த பெருமாளே பேச்சி அம்மா கர்ப்பசாமி ரத்த பலி கொண்டதுனால என் கைலாசத்துக்கு ரொம்ப நாள் இருக்க கூடாது. அதனால உனக்கு மாட்டு முகம் கொண்ட மாட தேவதையாக பூலோகம் சென்று மானிட மனைக்களை அடிமையா கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் மகனே என்ற ஆண்டவன் வரமளித்த போது அப்ப ஐயா கும்ப மாடசாமி கும்ப மாடத்தியா பூலோகம் போகணுமானா ஆக்கு வர எனக்கு அழைக்கு வர 1008 கொல்லு வரும் வெல்லும் வரும் குவாடி நல்ல எனக்கு வர வேணும். கும்ப மாட சாமி கேட்ட போது
ஆண்டவன் தான் பகவானோ. ஏ மகனே கும்பமாடா, என்ன ஆண்டவா, உனக்கு நான் வரம் கொடுக்கறதுல தப்பு இல்ல மகனே. இல்ல இல்லவா, ஆனாலும் பூலோகம் போகும்போது ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க, வசதி உள்ள மக்கள் இருப்பாங்க. மானிட மனுக்களை அமைதியா கொண்டு அப்ப அவங்க கொடுக்க பலியத்தான் நீ வாங்கி சாப்பிடணும். யாருக்கு என்ன திறமையில கொடுப்பாங்களோ அப்படி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நீ கண்டபடி கேட்கக்கூடாது. நீ மண்டே உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது. மண்டே உருட்டிக்கிட்டு அது கொடுக்க தகாதவங்கிட்ட கேட்கக்கூடாது. ஏனே அவர் மண்டைய பையதான் உருட்டுவாரு, கொம்பு இருக்கு பாரு, அவரு லேசா உருட்டும் போது அது நல்லா ஆடும். ஆடத்தனையும் நீள கொம்பு இல்ல. எங்க ஐயா கும்பமாட, கும்பமாடத்தியா, அம்மா காவல்கார கருப்பசாமி எல்லாம் கருப்பசாமியோடு ஆண்டவன் சிவபெருமாளை கண்டு வேண்டிய வரங்களை பெற்று அவர் எங்கே வருகிறார்கள் தெரியுமா? கும்பமாட சாமி ஐயா, கும்ப நல்ல மாடத்தையும் அரசு மகன் தவசினாலே சிவனைந்த பெருமாளும் காவல்கார கருப்பனோடு தாயான பேசியம்மா இவர்களை முன்னால் விட்டு யார் சாஸ்தாவும் பூரண புஷ்பக்கலா வரங்களை பெற்றுக்கொண்டு மக்களையே முன்னால் விட்டு சாஸ்தா பின்னடக்க ஆனப்பட கூட்டத்தோடு ஐயங்காட்சி போய் படையும் கைலாக மலை கடந்து கனகசங்கிலி பருவதமா மைப்பாலம் வீரர்களால் ஒரு சேனையா வீட்டு நாடு கடலை விட்டு யாகபோதி பட்டானமா கோயிலுக்குள்ள இருக்கு பட்டானமா ராஜா நாடு விட்டு புகழ் பெருகி வாராரு கச்சம் எல்லாம் வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கல் விட்டு கட்டி எல்லாம் வரைஞ்சு கட்டி தாமரக்கா மணி அழகா கட்டு கச்ச பவள கச்ச எட்டு கச்ச உச்சியில குல்லாமா கும்பமாட மாடத்தியா காவல்கார கருப்பனுக்கு காண பிடியருவா கையருவா வல்லையமா வெள்ளி பிடியருவா விளையாடும் தேவதைக்கு விளையாடும் வீச்சருவா அங்க பிடியருவா சதுராடும் கையருவா ராஜா நாடு விட்டு சிதம்பரமா முன்னேற்க அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் வரவரலும் திருகடையூரா இரண்டமலை ஒய்யார கலகுமலை கண்ணாவில துப்பத்தில நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்து கலகாசல மூர்த்தியவும் கண்டுமல்லதான் வணங்கி கலகுமல தனி கடந்து சங்கரன் கோவிலிலே கூலவா சங்கரர கோமலிய வணங்குதாரு நாக சுமையதில தீர்த்தமாடி மாத்துடுத்து நாகராஜ பெருமாளையும் கண்டுமல வணங்குவாரா. அங்கிருந்து பயணம் 5 நிமிஷம் அங்கிருந்து பயணம் வைத்து சங்கரங்கோவில் கடந்து புளியங்குடி புண்ணியாபுரம் சுக்கம்பட்டி பாதையாக கடவுநல்லூர் தனி கடந்து இடைகால் பாதை கூடி ஈனாவிலுக்கு விட்டு ஆளுமுக்கு சாலை விட்டு தென்மேற்கு பாதையாக இளஞ்சி மாநகரம் விட்டு காசி மேஜர் புறமும் விட்டு குற்றாலம் அருவி கரையில் நீராடி அந்த குற்றால நாகரையோ குழல்வாய் மொழி அமாரையோ கண்டுமில்லே தான் வணங்கி சித்தாதி தியாவளைய சிறப்புடனே வணங்குவாரே ஓ குற்றால நங்கையோ 18ஆம் படி கருப்பனையோ
கருப்பசாமி அதிகாரம் கொண்டு வாராரே நிலைய பெற்று மலை வழி பாதையோடி செப்புவாடே வேண்டிருக்கும் செம்பகாதிய வணங்குவாரா சொரிமுத்தையங்காவுக்குள்ள கஜமதியில நீராடி சொரிமுத்து ஐயனையும் முத்து மாலையவும் நேரவாசல் சொன்னாதியில நேரவாசல் அப்பனையும் சத்தநாதன் கத்திரபாலு ராஜமன்னங்களே பூரா தலவாய் கொட்டகையில் ஐயாவுக்கு முதல் நிலையமே அங்கதான். சொரிமுத்தையன் வாசல்ல ஆமா ஏழுமலம் காவுக்குள்ள சொரிமுத்தையனுடைய ஏழுமலை காவுக்குள்ள சாஸ்தாவுக்கு வலது பக்கம் கிழக்க பார்த்த முகமா எங்க ஐயா தலவாய் மாடனா அங்க நிலையம் பெற்றாரு. முதல் நிலையமே அவருக்கு அங்கதான். தலவ மாடன் கொம்ப மாடன் தூசி மாடன் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. கொம்ப மாடன் அவர்தானே, கொம்ப மாடன் அவர்தானே, தலவாய் மாடன் அவர்தானே, தூசி மாடன் அவன் தானே, துளசி மாடன் அவன் தானே, அக்கினி மாடன் அவன் தானே, அதிகாரம் கொண்ட தெய்வம் ஐயாவன தலவாய் மாடும் அவருக்கு பக்கத்துல பேச்சி அவனங்குதாரு தெற்கு பார்த்த வாசலில கிருஷ்ணா மூர்த்தியவும் வீரபத்ரகாளி அம்மா அவர்களை வணங்கி வடக்கு வாச கோட்டையில ஆரிய முத்துப்பட்டேன் தும்மக்கால ரெண்டு மேல வணங்கி பெருமத்தை எங்காவை விட்டு கல்லர் ஓட காஞ்சாம்பாறை அகசியர் அறிவிலதான் தீர்த்தமாடி வாத்துடைச்சு அகத்தீசர அறிவணிந்து ஒட்டந்தளம் தன்னாவில உண்மை உள்ள பேச்சியம்மா முதல் நிலையத்த வாங்குதாள சீவலப்பரியில முதல் நிலையம் சுடலைக்கு ஒட்டந்தளத்துல முதல் நிலையம் பேச்சிக்கு பெருமத்தையா வாசல்ல முதல் நிலையம் கொண்ட மாடனுக்கு சங்கிலி பூதத்தாருக்கு முதல் நிலையம் திருக்கரங்குடியில காவல்கார கருப்பசாமிக்கு முதல் நிலையம் சபரிமலை ஐயப்பன் சாஸ்தா கோட்டைக்கு 18ஆம் படி கற்பனாக ஒவ்வொரு தேவாலயக்கும் ஒவ்வொரு இடம் பார்த்துக்கோங்க. என் தாயான பேச்சியம்மா அங்க ஒரு நிலையம் பெற்று பாபநாசம் தன்னாதியில படித்துறையில் நீராடி பாபநாச பெரியோரையும் பாத உலகாட வணங்குதாரு பாபநாசம் நெடுகொடந்து தானா பாதையாக விக்கிரமசிங்கபுரம் விட்டு சிவந்திபுரம் நெடுகொடந்து அம்பாசம் பத்திரத்தில் அகத்தீஸ்வர அறிவணிந்து வடக்கு முகமாக இடச்சாணி பாதை கூடி இடைகால் விளக்கு விட்டு முக்குடல் பாதை கூடி கிழக்கு முகமாக யாராரே தேவாதைகள் எங்க எங்க போவோம் என்று சுத்தமல்லி பாதை கூடி திருநெல்வேலி டவுனில்தான் இல்லையப்பர் காந்தி மதிய கண்டமெல்லாம் வணங்கி உடக்கு முகமாக பாளையத்து பாதை கூடி அங்கிருந்து பயண வைத்து கொண்ட கொண்ட மார்க்கமாக சிவலப்பரி வாராறு மூணாறு ஓடுகின்ற முக்குடலும் கூடுகின்ற சிவலப்பரி தன்னாதில செஞ்சுடலாமா வாண்டிய சிவலிங்கமா முளைத்த பிள்ளை அவர்களால் வணங்கி அங்கிருந்து பார்க்காரு ஆனந்தம் கொண்டு நாமல் வாழ வேணுமானா அந்த சிவலப்பரி அருகாமையில மருகாத்தலையில உலக்குடிமலையில ஒரே ஒரு புளிய மரத்துல ஒரே ஒரு புளியங்கா ஒரே ஒரு புளியங்கா காய்ச்சிருக்கோம். அந்த மகிமையை கண்டா
பூலுடையார் சாஸ்தாவுடைய மகிமையை கண்டு நாம எங்க அமர்ந்திருந்தோமே ஆனா ஐயனாரை வணங்கும் அனைத்து மக்களும் நம்மளை வணங்குவாங்க நாமளும் ஒரு கோமரமா பயிர் எடுக்கலாம் வேண்டிய பலி பூசைகளை வாங்கி அருந்தலாம் என்று உலக்குடி மலையதில பூலுடையார் வாசலிலே சொல்லாத கும்பமாடு கும்பமாடத்தியா காவல்கார கருப்பசுவாமி தாயான பேசியம்மா சாஸ்தாவை அழைத்துக் கொண்டு சாஸ்தாவோட கூட்டமெல்லாம் ஆனப்புலி கூட்டத்தோடு அங்கிருந்து வாராரு கடந்து சூழப்பெரி பாதை கூடி அங்கிருந்து பயணம் வைத்து கோவில்பட்டி ரோட்டு வழி பாதை கூடி மேற்கு முகமாக தேவதைகள் எங்க எங்க போவோம் என்று ஆத்திகோளம் விளக்கு விட்டு மானங்காத்தாம் பாதையாக அகிலமெல்லாம் காதி பெற்று ஐயனார் ஊத்துலதான் அமர்ந்திருக்க வேணும் என்று ஊருக்கு துன்புறத்து கண்ணி மூலையில ஈசான பார்வையில உன்னுடைய சாஸ்தாவும் பூரண புஷ்பக்கலா அவளுக்கு வலதுபுறம் வடக்கு முகமாக தாயான பேசியம்மா பேசிக்கு வலதுபுறம் கிழக்கு முகமாக அரசு மகன் தபசிநாதன் பெருமாளே சிவனுக்கு இடதுபுறம் மேற்கு முகமாக காவல்கார கருப்பசாமி கற்பனுக்கு பின்னால உன்னுடையார் முன்னால மேற்கு முகமாக 1008 மாடனுக்கும் அண்ணாவி கும்பமாடு 1008 மாடத்துக்கும் அண்ணாவி கும்பமாடத்தி அமர்ந்திருக்கும் நாளையில ஐயனார் ஊத்துலதான் மரபர்குல மக்கள் எல்லாம் பங்குனி உத்திரத்து மருகாத்தல சென்றல்லவோ குட்டிமண் தான் எடுத்து வேலைகாலம் தான் முழங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஐயனார் ஊத்துல மருகாத்தலையிலே உலக்குடி மலையிலே கொலுவிருந்த புலுடையார் சாஸ்தா பூரணா புஷ்பக்கல பேச்சி பிரம்மசக்தி சிவனனை இந்த புறமா காவல்கார கருப்பன் கும்பமாடசாமி கும்பமாடத்திக்கு பங்குனி உத்திர திருநாளை ஒட்டி வணங்கி வரும் மக்கள் எல்லாம் ஓயாம வந்து நம்ம இங்கிருந்து வணங்கினாலும் மூலஸ்தானம் அங்க இருந்தாலும் நம்ம வியாபாரம் நம்ம ஊருக்கு வந்தா நம்ம ஊரையும் காப்பாற்றும் காவல் தெய்வமா இருக்குமே நம்ம ஊருக்குள்ள நாட்டில மழை பொழியும் நல்ல மழை பொழியும் மக்களுக்கு நோய் நொடி பிணிகளை நாமல் மாறாமல் வாழ வேணுமானா நம்ம குலதெய்வத்தை இங்க கொண்டுட்டு வரணும் என்ற மரபர்குல மாணிக்கங்கள் எல்லாம் குடிமண் எடுத்து பெருமையோடு நிலையம் போட்டு வருஷம் ஒரு தடவை முதல்ல தை கடைசி வெள்ளி அதுக்கப்புறம் மாசி கடைசி வெள்ளி இப்ப பங்குனி கடைசி வெள்ளி ஆயிடுதா ஆமா மாசி கடைசி வெள்ளி தை கடைசி வெள்ளி இந்த பங்குனி கடைசி வெள்ளி கொஞ்சம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு ஆமா இந்த பங்குனி கடைசி வெள்ளியும் மாசி கடைசி வெள்ளியும் நம்மளுக்காக மாத்தி வச்சிருக்காங்க தை கடைசி வெள்ளியை ஒட்டி ஏன் மாத்தினாங்கன்னா மக்கள் எல்லாம் அப்பந்தான் அறுப்படி நேரம் ஆமா அதனால மழை கொஞ்சம் தை மழையோ நெய் மழைம்பாங்க மாசி மழை மரம் தலைய அதனால பவுசு பெற்ற மாசம் பங்குனி மாசம் பங்குனியில கொடை கொடுப்போமே அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவாலயங்களுக்கு நிலையம் போட்டு வீட்டுக்கு வரி தவறாமல் கோமரமாகவே பயிரெடுத்து தன்னுடைய குலதெய்வமாகிய தேவாலய வருஷம் ஒரு முறை வில்லோடு முரசோடு மேலதாளங்களோடு
வேண்டிய பலி பூசைகளை செய்து சாஸ்தாவுக்கு சைவ பூசை. ஆமா, அடுத்து பேசியம்மா சிவனுக்கு ஒருவான பொங்கல் செங்கிடா, கருப்பனுக்கு ஒருவான பொங்கல் கருங்கிடா, கும்ப மாட சாமிக்கு வேணுமுங்க கடா. அவருக்கு தான் வேணுங்க சாப்பாடு. வேண்டிய பலி பூசைகளை செய்து ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பாகவே போட்டு ஐயனார்வத்துல வாழ்ந்து வரும் அனைத்து மக்கள் எல்லாம் பொதுமக்களும் மக்கள் ஒரே பயிறு போல மாடசாமி வேலையாக கொம்ப மாட குடல்வாய் மாட கொம்பு ரெண்டு உனக்கு விளக்கறிய ஐயாவை வணங்கி வந்த மக்களுக்கு வாழையடி வாழையாக ஐயா வாழையாக வளர வைத்தார் பொம்பமான வாழையாக மாதம் மும்மாறி மழை பொழிந்து வருஷம் 3 பூ விளைந்து பூலுடையார் சாஸ்தா பூரணா புஷ்பக்கல பேச்சு பிரம்மசக்தியோடு சிவபெருமான் கருப்பசாமி கும்பமாடம் கும்பமாடத்தியோடு மும்மாறி மழை பொழிய வைத்து சொல்லம் பொழிய சிறு சம்பா விளைய வணங்கி வந்த மக்களுக்கு காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆண்டாமல் சிட்டு பறக்காமல் சிறுகுருவில் ஆண்டாமல் அட்டம் சுழிக்காம அசல் காத்து வீசாமல் சும்பு முறியாமல் சுழிக்காத்து வீசாமல் கொம்பு முறியாமல் முறிந்த கொம்பு வாடிடாமல் ஐயனார் ஊத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களையும் இருக்கும் தேவாதைகள் எல்லாம் என்றென்றைக்கும் காத்து வருகின்றார்.